வன்னியர்ஸ் இப்போ 26 களம் அப்படின்றப்ப பாஜக தெளிவுபடுத்துகிறது 5 முனை போட்டியாக இருக்க போகிறது. அது திமுக ஒரு கூட்டணினா மறுமுகாம்ல பாஜக அணி தான் களமாட போகுதுன்றதுதான் திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டியிலிருந்து நம்ம புரிஞ்சுது. அப்படிதான் கடும் போட்டி அப்படின்னு. அதிமுக அணியா ஒரு இல்லைன்றார். 5 முனையில் அவங்களும் ஒன்று அப்படின்றது ஒண்ணு. ஆனா அமைச்சர் ரகுபதி இல்ல இருமுனை போட்டி தான் அப்படின்றது இது என்ன கணக்குல சொல்றது? அதாவது இருமுனை போட்டி அப்படிங்கிறது நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, கோட்பாட்டு அடிப்படையில் 2 அணி தான், இடதுசாரிகள் வலதுசாரிகள், அவ்வளோதான். ரெண்டுமே பிடிக்காதவர்கள் நடுவில் வாக்களிக்கிற அதிருப்தி வாக்குகள், இது வேணாம் திமுக வேணாம் அப்படிங்கிற இடத்துல வாக்குகள் அதிருப்தி வாக்குகள் ஒரு 8% 9%, 10% வாங்குறாங்க. அதுதான் விஜயகாந்த் அவர்கள் அப்படி தான் வாங்கினார். இப்போ நடந்த இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா, நான் அந்த இடத்துல இருந்து நான் இதை நகர்த்துறேன். அந்த மசோதா ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டாட்சிக்கு எதிராக புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதா. அந்த மசோதா ஒரே நாடு அப்படிங்கிறது. ஏன்னா இந்தியா பன்முகத்தன்மை வாய்ந்தது. இல்ல இதுக்குள்ள ஒரு சிக்கல் கருணாகராஜன் அப்ப என்னையும் பேச விடுங்க, நானும் ஆதரவா பேசுவேன் ஒரே நாடுன்னு கேட்டுட்டார்ல. தலைப்பு இல்ல நீங்க அவர் சொல்லட்டும். இது நான் எதுக்காக சொல்ல இல்ல, இது கூட்டணி கணக்குல இருந்து அதை தொடங்குறேன் நான். அதுக்கு அங்கிருந்து தான் நான் வரேன் நான். அப்ப இந்த மசோதா ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, பன்முகத்தன்மைக்கு எதிரான ஒரு மசோதா. இந்த மசோதாவை பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரில் இயங்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமா? அந்த அந்த மசோதாவை ஆதரித்து வாக்களித்திருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டு அடிப்படையில் அல்லது கோட்பாட்டு அடிப்படையில் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாவுக்கு துரோகம் செய்துவிட்டு கூட்டாட்சி தத்துவத்தை எதிர்க்கக்கூடிய, கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கக்கூடிய, பன்முகத்தன்மையை சிதைக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஆதரித்து வாக்களித்திருக்கிறது. அப்ப அதிமுகவுடைய நிலைப்பாடு, நீங்க சொல்றீங்கல்ல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்ற, அதனால நான் சொல்ல வர்றேன், கோட்பாட்டு அடிப்படையில் அவங்க இணைந்துதான் செயல்படுகிறார்கள். 2 பேரும் ஒண்ணுதான் இல்ல. நான் ஆதாரத்தோட சொல்றேன். நான் 2020-21 நீங்க 2022 தில்லி சீர்திருத்த மசோதா வந்தது. அந்த மசோதாவை மரியாதைக்குரிய தம்பிதுரை அவர்கள் ஆதரித்து வாக்களித்தார்கள். அந்த மசோதா ரொம்ப முக்கியமான மசோதா, மாநில உரிமை சம்பந்தப்பட்ட. நீங்க சொல்வது அவங்க தனிச்சில் இருந்து 5 முனை போட்டியா இருந்தாலும் எல்லாம் ஒரே முனை தான், அது பாஜக தான் சொல்ல. நான் என்ன அதுதான் வலதுசாரி இடதுசாரி பத்தி கேட்கல. இல்ல 4 முனையா 5 முனையா 2 முனையா என்ன சொல்றாருன்னா பிரிஞ்சு இருந்தாலும் அது எல்லாம் ஒரே அணிதாங்கன்ற. எது நாணயத்துக்கு திமுகவுக்கு அனுமதி கொடுத்தது பாஜகவும் திமுக ஒண்ணுன்னு நான் சொல்லவா சொல்றேன் நான். இப்ப நீங்க பாக்குறது ஒரு பக்கம் திமுக கூட்டணி, மறுபுறம் அது ஏதோ ஒரு வகையில பாஜகவோடு தொடர்பு இருக்கிற அணிதான். எனக்கு சகோதரர் அக்னீஸ்வரன் சொல்றாரு, நீங்க நாணயத்துக்கு நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்க, ராஜ்நாத் சிங் வந்தாரு, விழாவை நடத்துனீங்க. சரி, விழாவை நடத்துனீங்க, எல்லாமே வந்தாங்க. ஆனா அந்த மசோதாவை எதிர்த்து தாக்கல் பண்ணாங்க, வாக்களிச்சாங்க திமுக. நீங்க என்ன அணுகுமுறை செஞ்சாலும் கோட்பாட்டு அடிப்படையில் வலிமையா ஒரு இயக்கம் செயல்படணும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் திருவண்ணி. நீங்க சொல்றீங்க இவங்க கோட்பாட்டு அடிப்படையில் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க சொல்றப்ப, அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்தே கூட நிக்கலாமே வலுவான கூட்டணியோடு, ஏன் எல்லாரும் 5 முனையா நிக்கல? அதாவது நீங்க கடந்த தேர்தலில் அவங்க என்ன சொன்னாங்க, மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு பாஜகவுக்கும் எங்களுக்கு ஒட்டுறவு இல்லை, நாங்கள் தனியாக நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய கோட்பாட்டை இவங்க ஆதரிச்சு தானே வாக்களிக்கிறாங்க. அப்போ அது என்ன உள்நோக்கம்? சிறுபான்மை வாக்குகளை நீங்கள் சிதறடிக்கணும். இப்போ எஸ்டிபிஐ கட்சி அதோட கூட்டணி வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்படியான ஒரு வாக்குகளை நீங்கள் கொண்டு வரணும். இதுதான் மகாராஷ்டிராவில் அவங்க கொண்டு வந்த அஜெண்டா. அதே ஃபார்முலாவை தான் இங்க முயற்சி பண்ணாங்க, கடந்த முறை தோக்கடிச்சு நில்லுங்கன்னு சொல்றதுக்கு பின்னாடியும் பாஜகவோட கணக்கு தான் இருக்குன்றீங்க. இல்ல, உலகத்துல எந்த படுகொலை நடந்தாலும் அதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கு. ஏகாதிபத்தியத்தை வலிமைப்படுத்துவதற்கு அவர்கள் எல்லா இடங்களையும் அவங்க நிற்பாங்க. அதுபோல இந்தியா முழுக்க ஒரு கட்சி தொடங்கினாலும் சரி, ஒரு செயல்பாடு உருவானாலும் சரி, அதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படிங்கிறது தான் நாங்க சொல்றது. நீங்க உடனே அங்க போகாதீங்க. சரி, நீங்க ஏன் அங்க போய் இழுக்கிறீங்க? ஒரு கட்சி தொடங்கினாலும் பின்னாடி பாஜக, அதாவது 40 வெற்றி பெற்றதும் பாஜக பின்னாடி இருக்கா? நான் ஒன்றே ஒன்றுதான். அப்ப களம் எப்படி இருக்க போகுது? 5 முனை போட்டியா? களம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி. இங்க இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் இருக்கும். 4 முனை 5 முனை 6 முனை கூட நீங்க அவர் சொன்னது போல யார் வேணாலும் தொடங்கலாம். எங்களுக்கு இந்த ஆடுகளம் எங்களுக்கு எளிதா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப நாங்க எல்லாத்தையும் நாங்க
மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய அணி தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால வந்து இவங்க வந்து இப்ப சொல்றாங்க, நான் இப்ப இது உறுதிப்படுத்த முடியுமா நான் கேட்கிறேன். 5 முனை போட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இதை உறுதிப்படுத்த முடியுமா? இது சத்தியம் பண்ணி தர முடியுமா? அக்ரிமெண்ட் போட முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வருஷம் இருக்கு. இல்ல இல்ல, அப்ப அதத்தான் சொல்றேன். அரசியல் களத்திலே இருக்கிற அரசியல்வாதிகிட்ட சத்தியம் கேக்குறீங்க. இல்ல இல்ல, கூட்டணிக்கு போய் கேக்குறீங்க. இல்லங்க, அதனால நான் சொல்றேன் நடக்காது, இது நடக்காது. என்ன கருணாகராஜன் என்ன கணக்கு? அப்ப எதுக்கு இப்ப 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 5 முனை போட்டினீங்க? வன்னியரசு கேக்குற உறுதிப்படுத்துவீங்களா? கையெழுத்து போட்டு தரீங்களா? இப்ப வாங்கிக்கிறேன். அவங்க உறுதிப்படுத்துவாங்க. திருமாவளவன் என்ன சொன்னாரு? திருமா என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு பேட்டியில ஆதவர்ஜுனா குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு, கட்சிக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு 1 வருஷம் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அந்த கட்சி நடவடிக்கை எடுக்க 1 வருஷம் ஆச்சு. வன்னியரசு கூட கோபமா அதுக்காக பேட்டி எல்லாம் கொடுத்தாரு, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த சூழ்நிலையில சகோதரர் திருமாவளவன் ஒரு பேட்டி கேட்கிறாங்க, அது தேர்தல் வரும்போது பார்க்கலாம்னு சொல்றாங்க. அப்ப அவர் சத்தியம் பண்ணி எழுதி கொடுத்திருக்காரா? அவங்க தான் சொல்றாங்க, நாங்க திமுக கூட்டணி. இப்ப சொல்றாங்க, அவர் தலைவர் எழுதி கொடுக்க சொல்லுங்க, சத்தியம் பண்ண சொல்லுங்க, நம்பிக்கை இருந்தால். இல்ல அதாவது அதுக்கடுத்து சொல்றது சரி சார், ஒரே நாடு ஒரே தேர்தல், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அது மட்டும் இல்ல, அதை மட்டும் சொல்ல, அது மட்டும் சொல்ல, ஏன்னா டைம் இருக்கு சார், அதை மட்டும் சொல்ல. அவங்க கொண்டு வந்தது அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டப்படி நடக்குது. 1967 வரைக்கும் ஒன்னாதானே நடந்துச்சு. சரி சரி, அது வேற. அப்ப எப்படி நாம அம்பேத்கருக்கு எதிராங்கிற ஒரு கருத்தை சொல்ல முடியும்? திரு வன்னியரசு, இப்ப நீங்க ஒரு சந்தேகத்தை விதைக்கிறீங்க அப்படின்னா திரும்பவும் அவங்க உங்கள்கிட்ட கேட்கிற ஒரு தன்மை இருக்குல்ல. அப்ப 5 முனை போட்டு முதல்ல திமுக கூட்டணியே உறுதியா இருக்குமான்ற கேள்வியை தொடர்ந்து எழுப்புறாங்களே, அதுக்கான எல்லா பேட்டிகள்லையும் எங்களுடைய தலைவர் இந்த மாதிரி கேள்வியை கேட்காதீங்கன்றாங்க. நீங்க எங்க போறீங்க அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. நாங்க 2026லயும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் தொடருவோம். பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார அமைப்புகளுடைய அந்த மதவாதத்தை வீழ்த்துகின்ற அந்த களத்துல நாங்க தொடர்ச்சியை ஈடுபடுவோம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல ஒண்ணுமே இல்லையே. இப்பவும் நான் சொல்றேன், அப்படி சொல்லிட்டு எங்களுடைய செயல்பாடுகள் கோட்பாட்டு அடிப்படையில் எப்படி இருக்கு அப்படிங்கறத அதிமுக மதசார்பற்ற ஒரு அணின்னு அமைச்சாங்கன்னா நீங்க அது அந்த ஆப்ஷனை கூட இல்ல. நீங்க அவங்க எப்பவுமே வந்து செயல்பாடுகள் தான் வந்து தீர்மானிக்கும். நீங்க வந்து என்ன சந்தேகம் இருக்குன்றீங்க. சந்தேகம் இல்லங்க, சந்தேகம் இல்ல. இல்ல இருங்க அண்ணா இருங்க, சந்தேகம் இல்ல, தயவு செய்து சந்தேகம் சொல்லாதீங்க. நிரூபிக்கப்பட்டது, உறுதிப்படுத்தப்பட்டது. அது நீங்க எப்படி சந்தேகம் சொல்றீங்க?